வலிகாமம் வடக்கு வலிகாமம் கிழக்கு சம்பூர் சம்பூர் பரவி பாஞ்சான் பரவி பாஞ்சான் வெளியாறு 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 வெளியாறு. நாம் இந்த இடத்தில் தொடர்ச்சியாக அரசாங்கம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த அமைச்சராக இருக்கும் ஜனாதிபதி அவர்கள் தான் இதற்கு முழு பொறுப்பும் கூற வேண்டும். நமது நிலங்களை அபகரித்துக் கொண்டிருப்பது அவருக்கு தெரியாமல் இருப்பதற்கில்லை. ராணுவம் தான் அபகரிக்கின்றது, நன்றாகவே அவருக்கு தெரியும். ஆனால் அதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் காணாமல் இருக்கின்ற போது, அதாவது போர்க்குற்றங்களுக்கு கூட நாங்கள் சாட்சிகளாக போகக்கூடாது என்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எங்களை தடை செய்ய பார்க்கின்றார்கள். இங்கு நாங்கள் எல்லோரும் வடக்காக இருந்தால் என்ன, சம்பூராக இருந்தால் என்ன, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்னமும் மீளவும் சரியான முறையில் குடியேற்றப்படவில்லை. ஆனால் ஐக்கிய நாடுகளுக்கு அவர்கள் சொல்கின்றார்கள் எல்லாமே முடிந்துவிட்டது, எல்லாமே நன்றாக நடக்கின்றது என்று. அவர்களுக்கு கூலிப்படைகளாக இயங்குபவர்கள் உங்களுக்கு தெரியும், இங்கு இபிடிபியினரை சார்ந்தவர்கள், அவர்கள் தமிழர்களை பிரதிநிதிப்படுத்துவது மாதிரி உலகத்துக்கு இந்த அரசாங்கம் காட்டிக்கொள்கின்றது. உடனடியாக அதை நாங்கள் நிறுத்த வேண்டும். ஏனெனில் அங்கிருக்கும் போது, நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவர்கள் கேட்கும் கேள்விகளை பார்க்கும் போது இங்கு ஏதோ ஒன்றும் நடக்கவில்லை என்ற மாதிரி தான் தோன்றுகின்றது. இதை யார் போய் சொல்லுகின்றார்கள், யார் இதை எடுத்துக் கொடுக்கின்றார்கள்? ஏன் வடக்கில் நிவாரணம் நிறுத்திவிட்டார்கள். இந்த நிவாரணத்துக்காக நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் போது பலரிடம் நான் நிவாரணம் நிறுத்துவதை பற்றி சொல்லியிருந்தேன். அவர்களிடம் சொல்லப்பட்டிருக்கின்றது யார், அதாவது ராணுவ புலனாளர்கள் சொன்னார்களா அல்லது அரசாங்கமே சொல்கின்றதா இந்த வெளிநாடுகளுக்கு இங்கு எல்லாவற்றையும் தாங்கள் கொடுப்பதாகவும்? உண்மையில் அப்படி நடக்கவில்லை. அதற்கு பொறுப்பானவர், அந்த இடம்பெயர்ந்தோர் முகாமுக்கு பொறுப்பாக இருப்பவர் குணபாலசிங்கம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் நடவடிக்கை பற்றி எல்லோருக்கும் காண்பிக்கின்றார். அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் வெளிநாடுகளில் அவர்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கின்றோம். ஆனால் இதை தடை செய்வதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கின்றது. எல்லா வெளிநாடுகளிலும் அவர்களுடைய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலம் நாங்கள் போனதுமே எங்களுக்கு பின்னால் ஆட்களை அனுப்பிவிடுகின்றார்கள். அங்கு நடக்கும் கூட்டங்களில் ஆட்களை போட்டு நாங்கள் சொல்வதெல்லாம் எங்களுடைய அரசியல் லாபத்துக்காக கதைப்பதாக அங்கு சொல்லப்படுகின்றது. தற்போது ஒரு அளவுக்கு அங்கு இந்த கூலிப்படைகளுடன் சேர்ந்து இயங்குபவர்கள் அங்கு இருக்கும் கூலிப்படைகளும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக இந்த முதலாவது அக்கவுண்டபிலிட்டி, இந்த ஐக்கிய நாடுகள் சபையினால் கொண்டு வரப்பட்ட பேரணிக்கு அவர் பொறுப்பு கூற வேண்டும். இன்னமும் அவர் கூற மறுக்கின்றார் என்று சொல்கின்றார். மீண்டும் அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தான் செல்ல வேண்டும் என்று. எனவே இதை உள்நாடுகள் தற்போது தங்களுடைய கைகளில் எடுத்திருக்கின்றன. அவர்கள் இங்கே வரப்போகின்றார்கள். இங்கு வரும்போது எங்களை சந்திக்க விடாமல் தடுப்பதற்குரிய முயற்சிகளும் நடைபெறுகின்றன. பாப்பரசர் அவர்கள் இங்கு வருவதற்கு இருந்த போதும் அதற்கும் தடை முயற்சி நடந்தது. ஆனால் இங்கு வடக்கு கிழக்கில் இருப்பவர்களும் வெளிநாட்டு அன்பர்களும் எல்லோருமாக சேர்ந்து பாப்பரசருக்கு விளங்கப்படுத்தி தற்போது அவர் வருவதாக இருக்கின்றது. இன்னமும் வருவாரா இல்லையா என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கப்படவில்லை. எனவே இவ்வாறு அரசாங்கம் ஒவ்வொரு விடயத்தையும் தங்களுக்கு சாதகமாக எடுத்து எங்களுக்கு எதிராக திருப்பிக் கொண்டிருக்கின்றது. நாமும் அம்மாளான முயற்சிகளை இந்த போராட்டத்தில் எத்தனை தடவைகள் ராணுவமே வெளியேறு என்று எத்தனை தடவைகள் நாங்கள் சொல்லிவிட்டோம். அவர்களுக்கு எங்களுடைய பாதிப்புகள் எத்தனை தடவை விளங்கப்படுத்த வேண்டியிருக்கின்றது, விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் எத்தனையோ தடவை பேசியுள்ளார்கள், எத்தனையோ பேர் பேசியுள்ளார்கள். இந்த ராணுவத்தை அகற்றுங்கள், அரைவாசி பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று. அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்றார்களும் இல்லை, ராணுவத்தை அப்புறப்படுத்துகின்றார்களும் இல்லை. இன்னும் ஒரு திருகோணமலை நகரை உருவாக்குவதற்குத்தான் ஜனாதிபதி கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார். அதை பொறுத்து பார்ப்போம், அவர் நினைப்பது மாதிரி ஈடருமா என்று. இதற்கு நாங்கள் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது என கூறிக்கொண்டு நமது போராட்டத்தை தொடர்வோம்.